இந்த பில்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை நாங்கள் பேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னது. பொறுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 13% டிஸ்கவுண்ட் பண்ணி 2,62,000 கொண்டு வந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோன் வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,455 ரூபா, 2 வளையலையும் சேர்த்து. ஒரு வளை. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். மலரின் பயணமாக நாம் இன்றைக்கி அட்சய திதிக்கு ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா மதுரை தாங்க. இது மதுரை தெப்பக்குளம். ஸோ இந்த சம்மர் வெயில் சுல்லுன்னு அடிக்கிறப்ப இந்த தெப்பக்குளத்தை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்படியே அந்த தண்ணியை பார்க்குறப்ப ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருந்தது. மொட்டை வெயில். நான் போனப்போ மணி 3 மணிக்கு மேலே இருந்திருக்கும். செம்ம வெயில் தான். பட் இது நான் போனது அந்த சித்திரை திருவிழா ஒட்டி அங்கே போயிருந்தேங்க. ஸோ நம்ம எந்த கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லர் மதுரை, அங்கே தான் போயிருந்தோம். ஸோ சித்திரை திருவிழாவுக்கு அந்த இடத்த மண்டபத்தில் சாமி இறங்கும் போல் அந்த ரத வீதியில். ஸோ அன்றைக்கி பிரம்மாண்டமாக ஜொலிச்சுருந்தாங்கங்க கடை. அந்த ஏரியாவே சூப்பராக ஜொலிக்க இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ நான் இது வரைக்கும் சித்திரை திருவிழாலாம் பார்த்ததில்லைங்க. ஆனால் அன்றைக்கி போனப்போ எனக்கு ரத வீதியில் சாமி பார்த்துட்டு வந்ததே ஒரு திருப்தி தான் எனக்கு. ஸோ பீமா ஜுவல்லர்ஸில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். அட்சய திதி அன்னைக்கு வாங்க போகிற நகை செலக்ட் பண்ணி முன்பதிவு, அதாவது நீங்கள் வாங்க போகிற நகைக்கு 5% மட்டும் கட்டிட்டா போதும். இப்போ உங்களோட நகை மதிப்போட வேல்யூ 1,00,000 ரூபா அப்படின்னா நீங்கள் 5,000 ரூபா கட்டிட்டு வந்தால் போதும். உங்களுக்கு ஒரு சவரனுக்கு 5% அப்படிங்கிற மாதிரி. கோடைகால கொண்டாட்டம்னு இது 1 மந்த்தாக போய்கிட்டு தாங்க இருக்குது. இதில் நியூ கோல்டு, இப்போ நீங்கள் வாங்க போகிற கோல்டுக்கு 100 ரூபா கம்மி, மார்க்கெட் ரேட்லேருந்து 100 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க. ஓல்டு கோல்டு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து 100 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஓல்டு கோல்டுக்கு கொடுத்து வாங்கிக்கிறாங்க அவங்க. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த 100ங்கிறதுக்கிட்ட ஒரு சின்ன ஸ்டார் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டார் எதுக்கு அப்படின்னா விதிமுறைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அந்த விதிமுறை என்ன அப்படிங்கிறத கடைசி வரையும் வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வைரம் கேரட்டுக்கு ₹15,000 வரையும் தள்ளுபடின்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த 15,000 இருக்கிறதுலே பெரிய ஸ்டோனாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு தான் அந்த தள்ளுபடி வருது. நார்மல் ஸ்டோனுக்கு அந்த அளவுக்கு தள்ளுபடி கிடையாது. 5,000 3,000 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. வெள்ளி பொருளுக்கு சேதாரம் கிடையாது, அது மேக்ஸிமம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி அங்கே உள்ள சேமிப்பு திட்டம் 2 இருக்குங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் சேர்றவங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் இது ஏப்ரல் 6 போய் எடுக்க போயிருந்து வந்த நகை. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 6,535. அன்றைக்கி ரேட்டுக்கு நாங்கள் ஒரு சில நகைகள் எடுத்து புக் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த 100% நியூ கோல்டுக்கு ஆஃபர் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதில் எங்களுக்கு வேஸ்டேஜ் ஓவராலாக 18% இருந்தது 12%க்கு மாற்றி கொடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு ரூபாயாக கழிக்கிறத விட வேஸ்டேஜை கழிக்கிறப்ப இன்னுமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு கழிச்சிட்டு அந்த இதில் நமக்கு சிட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க. இவங்க என்னென்ன நகை வாங்கியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜுங்கிறது மட்டும் எழுதி அட்வான்ஸ் அமௌண்ட்டு நம்ம அவங்க ஒரு 5% 10% நம்ம கட்டிட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு வவுச்சர் போட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 20th அன்னைக்குங்க நான் இந்த வளையல் போன தடவையே அந்த ஏப்ரல் 6 போனப்போ பார்த்து வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நாங்கள் வேகமாக கிளம்ப வேண்டியது இருந்தனால இதை பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வர்றப்ப இந்த கடையில் போய் அதை திரும்ப செக் பண்ணி பார்த்தோம். இது எவ்வளோ ஆகுது, என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லி வேறு மதுரைக்கு இந்த சித்திரை திருவிழா ஒட்டி போயிருந்தப்போ விசாரித்தோம். ஸோ இதுக்கான இது ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு எனக்கு. கிட்டத்தட்ட 5 சவரன் வந்துச்சு 2 வளையலும் சேர்ந்து. இதுக்கு என்ன மாதிரி போட்டிருக்காங்க, வேஸ்டேஜ் என்ன போட்டாங்க, நாங்கள் எவ்வளோ தடவை பேரம் பேசணும், பேரம் பேசி ஃபைனல் அமௌண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது ஆக்சுவலாக நான் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த நகை எடுக்க முடியாது, இப்போ முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். இந்த நகை எடுத்தேனா இல்லை வேறு எதுனா செஞ்சேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேங்க. ஸோ இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸில் வர்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே ஒரு டூப்ளிகேட் ஸ்டோன் தான், நவரத்ன ஸ்டோன். பட் அந்த கலரில் இருக்கே தவிர இது ஒரிஜினல் ஸ்டோன்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பேங்கில் 27 ஸ்டோன்ஸ் இருந்ததுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 54 ஸ்டோன்ஸ் இருந்தது. ஸோ இந்த பில்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை நாங்கள் பேரம் பேசியிருப்போம், எத்தனை தடவை அவங்க வேல்யூவை மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஸ்டோன் பேங்கிள். 2 நான் காமிச்சேன்னா அந்த 2 ஸ்டோன் பேங்கிள். ஒரு பேங்கிளோட வெயிட் 20.970, அதாவது 21 கிராம் கிட்ட இருந்தது ரெண்டுமே. இதில் ஸ்டோன் வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா
5.485, இது ஒரு 5.5 கிராம் கிட்ட வந்து ஸ்டோன் வெயிட்டே இருந்தது. அவங்க அந்த ஸ்டோன் வெயிட்டை கழிச்சிட்டு நெட் வெயிட் வந்து 15 டோட்டலாக ஒரு 31 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் வந்து ஓகே தாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் வெயிட்டை கழிச்சிடுறாங்க, நமக்கு நெட் வெயிட் மட்டும் தான் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில கடைகளில் வந்து ஸ்டோன் அதிகமாக இருந்தாலுமே இல்லை இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம குறைவாக கூட கழிப்பாங்க. பட் இதில் வந்து கரெக்டாக தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இது வந்து கோல்டு வேல்யூ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 6805 இன்ட்டு இந்த வெயிட் போட்டால் இந்த கோல்டு வேல்யூ வருது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோன் வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 16,455 ரூபா, 2 வளையலையும் சேர்த்து. ஒரு வளையலுக்கு 8,200 வந்து ஸ்டோன் வெயிட் போடுறாங்க அவங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமுக்கு 1,500. அப்போ 5.5 கிராம்னா 5.5 கிராம் இன்ட்டு 1,500 போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோன் வெயிட் தான் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆச்சு எனக்கு அங்கே. ஸோ இதை நான் நிறையா கேட்டு பார்த்தேன், இல்லைங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பக்கத்தில் 2 கடைக்கு போய் செக் பண்ணிவிட்டு வந்தேங்க. அங்கிள் ஜாய் அலுகாஸ் போனோம், அதுக்கப்புறமா செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்னு நினைக்கிறேன், அங்கேயும் போனோம். ஸோ அங்கேயும் போய் இதே மாதிரி ஒரு ஸ்டோன் பேங்கிள் இருக்கான்னு பார்க்க போனப்போ நிஜமாகவே ஸ்டோன் வெயிட் வந்து எக்கச்சக்கமாக தான் கடைகளில் சொல்கிறாங்க. அது ஏன் அவ்வளோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இத்தனைக்கும் அது வந்து ஒரிஜினல் ஸ்டோன் கிடையாது, ரீவேல்யூஷன் கிடையாது. அந்த ஸ்டோனுக்கே வந்து ஜாய் அலுகாஸ்லாம் கிட்டத்தட்ட 14 ஸ்டோன் தாங்க இருந்தது அந்த வளையலில். அந்த 14 ஸ்டோனுக்கே வந்து கிட்டத்தட்ட 8,000 சில்லரை போட்டிருந்தாங்க அவங்க. அங்கே இத்தனைக்கும் வேஸ்டேஜ் வந்து 24% போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ். அப்புறம் அங்கே ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு 19% வேஸ்டேஜ் போட்டாங்க திரும்ப அந்த பேங்கிளுக்கு. ஸோ இங்கே வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 2.674, 2.663, அதாவது 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இங்கே போட்டுட்டு டோட்டலாக 5.337, கிட்டத்தட்ட 5.25 கிராம் கிட்ட வந்து வேஸ்டேஜே வந்திருந்தது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜுன்னு வேறு போட்டிருந்தாங்க. கேட்டால் இது ஸ்டோன் பேங்கிளுக்கு மேக்கிங் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1,500 போட்டிருந்தாங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து சேதாரம் மட்டும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா, அன்றைக்கி ரேட்டுக்கு 36,318 கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஓவராலாக எனக்கு எப்படி பில் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து மார்க்கெட் ரேட் படி எனக்கு அந்த வளையலோட நெட் வெயிட்டுக்கு, ஸோ நெட் வெயிட் எவ்வளோன்னா எனக்கு ஓவராலாக 31 கிராம்ஸ் வரும். இந்த நெட் வெயிட்டுக்கு வந்து 2,10,342 அப்படின்னு வந்திருந்தது. ஸ்டோன் வெயிட் தனியாக 16,500 கிட்ட வந்திருந்தது. மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 1,500 இருந்தது. ஸோ இதை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வேஸ்டேஜ் 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா டோட்டல் பண்ணக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி போட்டால் கிட்டத்தட்ட 2,72,601 வந்தது எனக்கு. ஸோ இது அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் பில்லு. நான் உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் பில்லை இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன், இல்லை சைடில் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 2,72,600 சொல்லியிருந்தாங்க. எதுவுமே பேசலை. இந்த நகை பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் வரும்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நியூ கோல்டுக்கு வந்து 100% 100 ருபீஸ் ஆஃபர் இருக்குது கிராமுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மேக்கிங் சார்ஜ்லாம் வேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணக்கப்புறம் கிட்டத்தட்ட 7,400 குறைச்சிருந்தாங்க. நான் இப்போ நியூ வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 14.4% தான் வருது. 2,65,200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இல்லைங்க நாங்கள் லாஸ்ட் வீக்கே வந்து நிறையா இங்கே பொருள் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கோம். இப்போ இது வந்து எனக்காக வாங்க வந்திருக்கேன், அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிச்சேன். அந்த பில்லை காமிச்சு சொன்னதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணக்கப்புறம் ஒரு 13% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2,62,000 கொண்டு வந்தாங்க. இல்லை எங்களுக்கு லாஸ்ட் டைமே 12% வரையும் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் நான். சொன்னதும் அப்புறம் 2,60,000 பண்ணாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பார்கெயின் பண்ணக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, பக்கத்தில் கடைகள்லையும் போய் பார்ப்போம், ஸ்டோன் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவங்களே சொன்னாங்க, இல்லை நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினாங்க. ஸோ நான் 2 கடையை செக் பண்ணி பார்த்தப்போ ஓகே, இங்கே பெஸ்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு. திரும்பியும் ஒரு தடவை பார்கெயின் பண்ணோம். நாங்கள் பார்கெயின் பண்ணதும் அவங்க வந்து ஓவராலாக என்ன செஞ்சாங்க, 11% அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் இதுக்கு காயின் வந்து வராது மேடம், இது வந்து அட்சய திதி ப்ரீ புக்கிங் ஆஃபராக நாங்கள் எடுத்துக்கிறோம். அட்சய திதி அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டு இதை விட குறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு பில் போட்டு தருவோம், அப்போ உங்களுக்கு குறையும். பட் ஆனால் அதில் வந்து ஒவ்வொரு 25,000த்துக்கும் ஒரு
50 மில்லிகிராம் காயின் கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர் உங்களுக்கு வராது, காயின் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. சரி ஓகே, காயின் வேண்டாம், நமக்கு இதில் குறைச்சா போதும் வேஸ்டேஜில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 11% வேஸ்டேஜில் எனக்கு கிட்டத்தட்ட 2,57,500 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே பேங்கில் வந்து அன்றைக்கி April 6 வெளியேறும் போதில் பார்த்து தான் கேட்டப்போ ஒரு அரௌண்ட் 2,50,000 வரும் மேம், இது போக ஆஃபர் எல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,000 to 6,000 கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து April 20 ஒரு 2 வீக்ஸ் கழித்து போனப்போ கேட்டப்போ இந்த இதோட வந்து 6,805 கிட்டத்தட்ட ரூ. 275 கிராமுக்கே கூடியிருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2,57,500 அந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்சய திதி அன்றைக்கி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 கொடுத்து ப்ரீ புக் பண்ணிட்டோம். அன்றைக்கி ரேட் கம்மியாச்சுன்னா இன்னும் உங்களுக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாகும், இதை விட கம்மியாகும். அப்போ 11% தான் வேஸ்டேஜ் போடுவோம், ஆனால் கோல்டு காயின் கிடையாது அப்படிங்கிற ஆஃபரோடு எனக்கு ப்ரீ புக் பண்ணி அந்த பில் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறமா ஆனால் என்னால் வந்து அட்சய திதி அன்னைக்கு போய் வாங்க முடியாது அப்படின்னு அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டப்போ அப்போனா நீங்கள் 50,000 புக் பண்ணியிருந்தீங்கள, அதுக்கு வேறு நகை ஏதாவது பிடிச்சிருந்தா பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் அதுக்கு வேறு ஏதாவது எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வர்ற அன்றைக்கி இப்போ என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் கோல்டு காயினாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது பொருள் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த வளையல் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வளையல் ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணனால கடையில் ஷோரூம்லேயும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வீட்டில் காமிச்சப்போ இல்லை இவ்வளோ ஸ்டோன்ஸ் வச்சு எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதனால் ஷோரூமில் வந்து நான் வந்து கொடுத்த அட்வான்ஸுக்கு கோல்டு காயினாவோ இல்லை ஒரு ஓல்டு பேங்கிள் இருந்தது, அதை பழசில் போட்டு வேறு ஏதாவது ஒரு பேங்கிளாவோ எடுத்துக்குவோம் ஸ்டோன் இல்லாமல் அப்படின்னு நினச்சி கடையில் சொல்லி இப்போ நேற்று நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் அந்த 100 கிராம் ஆஃபர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஓல்டு கோல்டுக்கு அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு சூப்பரான ஒரு நகை எடுத்திருக்கேங்க இந்த அட்சய திதிக்கு. கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன எடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பார்கெயின் பண்ணுறதுக்கு கூச்சமே படக்கூடாது. ஏன்னா சேமிக்க போகிறது நம்ம காசு தான். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்கெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. நீங்கள் வந்து ஒரு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கடைக்கு 4 கடை ஏறி செக் பண்ணுங்கள். நம்ம வாங்குகிற பொருள் வந்து ஒர்த்தாக தான் இருக்கா. நான் ஏன்னா இது வந்து ஸ்டோன் சார்ஜ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன். பட் மற்ற கடைகளுக்கு போய் கம்பேர் பண்ணும்போதுல ஸ்டோன் வெயிட் வந்து இதை விட கம்மியாக தான் கழிச்சிருந்தாங்க. பட் அந்த ஸ்டோன் சார்ஜும் அதிகமாகவே இருந்துச்சு பீமாவை கம்பேர் பண்ணும்போதில். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.